ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாம் மேம்படுவதாக இந்த காலவெளியிலே உங்களை யாவரையும் பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷம். இந்த காலவெளியில் சற்று வித்தியாசமாக knowing Jesus and known by him is different. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். knowing Jesus is different and known by him is different. நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னா, உனக்கு கவனிங்க. மத்தேயு சுவிசேஷ புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, அப்பொழுது படவு அலைகளினால் மூடப்பட்டத்தக்கதாய் கடலில் பெருங்காற்று உண்டாயிற்று. அவரோ நித்திரையாயிருந்தார். இயேசு கிறிஸ்து தூங்கிட்டு இருந்தார். படகு மாட்டிடுச்சு. ஒரு பெரிய சூறாவளி நடுவில் மாட்டிட்டாங்க. அப்போது அவருடைய சீஷர்கள் வந்து அவரை எழுப்பி, ஆண்டவரே எங்களை ரட்சியும், மடிந்து போகிறோம் என்றார்கள். அதற்கு அவர், அற்ப விசுவாசிகளே ஏன் பயப்படுறீங்க அப்படின்னு திட்டுறாரு என்று சொல்லி எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார். உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. இதெல்லாம் கூட ஓகேங்க. இந்த 27ஆம் வசனத்தை கவனிங்களேன். அந்த மனுஷர்கள் ஆச்சரியப்பட்டு, எனக்கு ரொம்ப காமெடியாக தெரிஞ்ச விஷயமே என்னென்னா, அந்த மனுஷர்கள் யாருன்னா சீஷருங்க, ஆச்சரியப்பட்டு இவர் எப்படிப்பட்டவரோ, காற்றும் கடலும் கூட இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்றார்கள். இவங்க யாருன்னா இயேசு கிறிஸ்துவோட ட்ராவல் பண்ணவங்க, இயேசு கிறிஸ்துவோட அற்புதத்தை பார்த்தவங்க. அதுக்கு முந்தின அதிகாரத்தில் செஞ்சுரியன் பற்றி நான் சொன்னேன், நேற்று கூட சொன்னேன். செஞ்சுரியனுடைய வாழ்க்கையில் விசுவாசத்தை பார்த்தோம். அதுக்கு முன்னாடி எத்தனையோ பேர் ஆண்டவர் உயிரோடு எழுப்பி இருக்கிறார். ஆச்சரியமான காரியம் நடந்துருக்கு. இதெல்லாம் பார்த்து கூட ஒன்று விசுவாசம் எங்கே வந்திருக்கணும் தெரியுமா? படவு அலைகளினால் மூடப்பட்டது, இயேசு நித்திரையாக இருக்கிறார். அப்போயே உங்களுக்குள்ள தைரியம் வந்துருக்கணும், நம்பிக்கை வந்துருக்கணும். என்னென்னா, ஓகே, என்ன ஆனாலும் பிரச்சனை இல்லை, பாஸு படகுல தான் இருக்கார், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அப்படியே மூழ்கினாலும் தண்ணி உள்ளே போனாலும் நான் உயிரோடு தான் இருப்பேன், ஏன்னா என் கூட ஒருத்தர் இருக்கிறார், படகு உள்ளே மூழ்காது அன்ற அந்த நம்பிக்கையை கூட அந்த நேரத்தில் அவங்களுக்கு சுச்சுவேஷனில் ஒருவேளை இப்படி கூட வச்சுக்கலாம். ஓகே, அந்த பயத்தில் ஒருவேளை அவங்க புலம்பி இருக்கலாம். ஆனால் ஹேவிங் ஜீசஸ் பிசைட், இயேசு பக்கத்தில் இருக்கிறாருங்க, அற்புதம் பக்கத்தில் இருக்கு. ஆனால் அவங்களுக்குள்ள எப்படி ஒரு அவிசுவாசம் உள்ளே வந்துச்சுன்றது எனக்குமே தெரியல. அப்போது சீஷர்கள் போய் இத்தனைக்கும் போய் எழுப்புறாங்க வேறையும். இதெல்லாம் கூட ஓகே, அவர் எப்படிப்பட்டவரோ என்று அவர்கள் ஆச்சரியப்பட்டார்களாம். அங்கே தான் அவங்க யாருன்றது ஹைலைட்டாக இருக்குது. அதனால சொன்னேன், நீங்கள் கிறிஸ்டியனாக இருக்கனாலேயோ, இல்லை கிறிஸ்தவ பேர் வைத்திருக்கிறனாலையோ, பாஸ்டர் வீட்டில் பிறந்துட்டோன்றனாலையோ, ஒரு ஊழியக்காரனாக இருக்கிறனாலையோ, பெரிய வர்ஷிப் லீடர் பாட்டு போடுறன்றனாலையோ, அதெல்லாம் மேட்ரே இல்லான்றது. அதான் நான் சொன்னேன், knowing Jesus is different but known by him is different. இயேசு கூட இருந்த எல்லாரும் பர்ஃபெக்டாக இல்லையே. இயேசு கூட இருந்த எல்லாருமே பரலோகத்துக்கு போனாங்களா? இல்லையே. இயேசு கூட இருந்த எல்லாருமே அவங்க பயங்கர பெரிய அப்போஸ்தலர்லாம் மாறினாங்களா? இல்லையாங்க. 12 பேரை ராமுழுதும் ஜோம் பண்ணி தேர்ந்தெடுத்தார். ஒருத்தன் பிசாசாக போயிட்டான். knowing Jesus is different. அதான் நான் சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு புரியாத மாதிரி சொல்லணும்னா, நம்ம எல்லாருக்குமே நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா அவர்களை தெரியும். என்ன கேட்டிங்கன்னா தெரியும், உங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அவருக்கு நம்மளெல்லாம் தெரியுமான்னு கேட்டால் தெரியாது இல்லை. we all know Jesus. இயேசுவை நம்ம எல்லாருக்கும் தெரியும். knowing Jesus is different. ஆனால் அவருக்கு நம்மளெல்லாம் தெரியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக தெரியும், பிள்ளைகளாக தெரிஞ்சிருக்கும். ஆனால் உறவில் இல்லாதப்போ, ஒரு ஐக்கியமே இல்லை, ஆண்டவர் கூட ஒரு உறவே இல்லை, உலகத்தான் போக்கில் போகிறோம், சும்மா என்றைக்கோ ஒரு நாள் இயேசுவேன்னு பாட்டு போகிறோம், சர்ச்சுக்கு போகிறோம், ஒரு உறவில் இல்லாதப்போ இந்த 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 பாதி ஆட்கள் அப்படி தான் இருந்தாங்களோன்றப்போ ஒரு பெரிய கேள்விக்குறி. ஆண்டவருடைய அற்புதத்தை பார்த்தாங்க, எல்லாத்தையும் பார்த்தாங்க, கூட இருந்த எல்லாத்தையும் பார்த்து, ஆனால் அவர் எப்படிப்பட்டவரோ. அப்போனா என்னென்னா, ஒரு 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 பெரிய ரிலேஷன்ஷிப்குள்ளேயே அவங்க வரல. இயேசு கூட போன நிறைய கூட்டம், ஒன்று வசனத்தை கேட்க ஒரு கூட்டம் போச்சு, ரெண்டாவது இவர் கூட போனால் சாப்பாடு கிடைக்கும், நல்லா சாப்பிட்றலான்னு ஒரு திருப்தி ஆயிடலாம் அப்படின்னு ஒரு கூட்டம் போச்சு, மூணாவது இவர் வாயிலிருந்து எப்போ குற்றம் கண்டுபிடிக்கலான்னு ஒரு கூட்டம் போச்சு, நாலாவது ஒரு கூட்டம் போச்சு, இவர் பெரிய அரசன் ஆகிட்டாருன்னா நம்ம எல்லாரையும் அதிகாரியாக மந்திரிகள் ஆகிடுவாருன்னு அப்படி ஒரு கூட்டம் போச்சு. knowing Jesus is different and known by him is very different. knowing Jesus பெருசு இல்லை, we have to be known by him. அவர் வரும்போது அந்த ஆண்டவரே, அவன் ரொம்ப அழகாக கல்லன் ஜோம் பண்ணுறான், ஆண்டவரை நீங்கள் வரும்போது நினைவு கூறுங்க, ப்ளீஸ் ரிமெம்பர் மீ அப்பா. நம்ம பெருசாக ஊழியம் செய்கிறோம், பிரபலமாக இருக்கிறோம், அதெல்லாம் டசன்ட் ஈவன் மேட்டருங்க.
அதெல்லாம் தூக்கி குப்பைத்தொட்டில் போட்டுடலாம். ஆண்டவர் மேலேருந்து பார்க்கும்போது இவன் நேசகுமாரன், இவன் எனக்கு பிரியமானவைகளான்னு செய்கிறான் அப்படின்னு ஒரு வார்த்தை. அதுதான் கர்த்தர் முக்கியம். அதான் சொன்னேன், நோவிங் அவரை தெரியன்றது வேறு, நோவிங் ஜீசஸ் இஸ் டிஃப்ரெண்ட், பட் நோன் பை ஹிம் இஸ் வெரி டிஃப்ரெண்ட். சீஷருக்கெல்லாம் எல்லாரும் கூட இருந்தாங்க, பட் நாட் எவ்ரி ஒன் வேர் அட்டாச் டு ஹிம். எல்லாருக்கும் அந்த சிந்தை இல்லை. எல்லாரும் ஆண்டவரோட வேறு வேறு காரணத்துக்காக ட்ராவல் பண்ணாங்க ஆண்டவரோட. வெகு சிலர், அதான் சொன்னார் ஆண்டவர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அநேகர், ஆனால் many have been chosen, but தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர், அழைக்கப்பட்டவர்கள் அநேகராக இருந்தார்கள், ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர். இன்றைக்கி அப்படிப்பட்ட கூட்டத்தில் நீங்கள் நானும் இருக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். knowing Jesus is different and known by him is very different. சிந்திங்க. கர்த்தர் தாமே உங்களை அவரை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.